குஜராத்தில் கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதிலிருந்து 14 இந்திய மாலுமிகள் உள்ளிட்ட கப்பல் பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குஜராத் கண்ட்லா துறைமுகத்திலிருந்து ஓமன் நோக்கி சென்ற எண்ணெய் கப்பலில் திடீரென்று தீப்பற்றியது. கப்பலின் இயந்திரங்கள் பலத்த சேதமடைந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த இந்திய கடற்படை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். 14 இந்திய மாலுமிகள் உள்ளிட்ட கப்பல் பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இயந்திர அறையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்திய கடற்படை வீரர்கள் முயற்சியால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தெலுங்கானாவின் சங்கரெட்டி மாவட்டத்தில் உள்ள மருந்து ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. சங்கரெட்டி மாவட்டத்தில் மருந்து தயாரிக்கும் ஆலையில் பணியாளர்கள் வழக்கம் போன்று பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இருப்பினும் 14 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த வெடி விபத்து குறித்து போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இதுகுறித்தான அறிவிப்பு ஜூலை 8 அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஜூலை 8 அறிவிக்க வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதற்கான டிரம்பின் காலக்கெடு ஜூலை 9ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இந்த ஒப்பந்தம் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தான்சானியாவில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி தீப்பிடித்ததில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தான்சானியா நாட்டில் சபாசாவா பகுதியில் 2 பயணிகள் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மோதிய வேகத்தில் 2 பேருந்துகளும் தீப்பிடித்து எரிந்தது. நொடி பொழுதில் 2 பேருந்துகளில் பயணம் செய்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 40 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற ஒரு பேருந்தின் டயர் பஞ்சராகி கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து நேரிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளப்பெருக்கின் போது பள்ளியில் சிக்கிக் கொண்ட 162 மாணவர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் குடியிருப்பு பகுதியில் இருந்த பள்ளியில் 162 மாணவர்கள் சிக்கி தவித்தனர். பள்ளி கட்டிடம் நீரில் மூழ்கியதால் ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்களையும் மேல் தளத்திற்கு மாற்றினர். அங்கு அவர்கள் இரவு முழுவதும் தங்கியிருந்த நிலையில் தகவலின் பேரில் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் கிராம மக்களின் உதவியுடன் மாணவர்களை பத்திரமாக மீட்டனர். வெள்ளம் செல்லும் பகுதிகளில் வரிசையாக நின்று மறுகரைக்கு மாணவர்களை பத்திரமாக மீட்டனர். வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்புடன் முதற்கட்ட பணிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குவதாக மக்கள் தொகை பதிவாளர் மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகிற 2027ஆம் ஆண்டு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் அதன்படி முதலில் வீட்டு பட்டியல் தயாரிப்பும் அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதில் வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி குறித்த தகவல் சேகரிப்பு அடங்கிய முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குவதாக இந்திய மக்கள் தொகை பதிவாளர் ஜெனரல் மிருத்யுஞ்சய் குமார் நாராயண் தெரிவித்துள்ளார். இந்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பு மாநிலங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களின் ஒத்துழைப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமனம் ஆகியவை அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் 17 பேர் மழை தொடர்பான சம்பவங்களிலும் 17 பேர் சாலை விபத்துகளிலும் சிக்கி உயிரிழந்ததாக அம்மாநில அமைச்சர் ஜெகத் சிங் நேகி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடப்பு ஆண்டில் முன்கூட்டியே பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மாநிலம் முழுவதும் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் வருவாய், தோட்டக்கலை மற்றும் பழங்குடி வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெகத் சிங் நேகி கூறுகையில், இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் மழை தொடர்பான சம்பவங்கள் மற்றும் விபத்துகளில் சிக்கி இதுவரை 34 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இவர்களில் 17 பேர் மழை தொடர்பான சம்பவங்களிலும் 17 பேர் சாலை விபத்துகளிலும் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் கூறியுள்ளார். உத்தரகாண்டில் ஏற்பட்ட மேகவெடிப்பில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் 11 பேரை மீட்டுள்ளதாக அம்மாநில மீட்புக் குழு தெரிவித்துள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் ஏற்பட்ட மேகவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் பர்கோட் யமுனோத்ரி சாலையில் உள்ள பாலிகர் பகுதியில் நேற்று அதிகாலை மேகவெடிப்பு ஏற்பட்டது. அப்போது ஹோட்டல் கட்டுமான தளத்தில் இருந்து 20 தொழிலாளர்கள் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் இதுவரை 11 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புக்குழு தெரிவித்துள்ளது. இன்னும் 6 பேர் காணவில்லை என்பதால் மீட்புக்குழு தீவிரமாக அவர்களை தேடி வருகிறது. ஆண்டுக்குள் ரூபாய் 8,500 கோடி மதிப்புக்கு மஞ்சள் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் தேசிய மஞ்சள் வாரிய அலுவலகத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், மஞ்சளை சந்தைப்படுத்தல், பிற நாடுகளுக்கு அதன் ஏற்றுமதியை ஆதரித்தல், விவசாயிகளுக்கு லாபம் ஈட்டுதல் மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் ஆகியவற்றை இந்த வாரியம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். மேலும் இந்திய அரசு 2030 ஆண்டுக்குள் $100 கோடி மதிப்புள்ள மஞ்சளை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளது என்றும் இந்த இலக்கை அடைய ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டதால் இஸ்ரேல் தனது கவனத்தை காசா பக்கம் திருப்பியுள்ளது. வடக்கு காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் உடனடியாக மொத்தமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் ஹமாஸ் இயக்கத்தினர் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியிருப்பது தெளிவாகிறது. இந்த பின்னணியில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஹமாஸ் இயக்கத்தினரின் பிடியில் உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.